வால்வு நம்ம ஆட் பண்ணிவிட்டு எந்த வால்வு தண்ணி பாய்ச்சணுங்கிற முடிவு பண்ண போகிறோம். இரிகேஷன் வால்வு 1 2 வால்வு ஓகே சார் ஆட் கொடுத்துட்டீங்க. ஸோ இப்போ வந்து எவ்வளோ நேரம் ஓடணும்? 5 மினிட் ஓகே கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுங்க. இப்போ எந்த வால்வு நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த 2 வால்வும் ஆன் ஆயிடுச்சு. வால்வு ஆன் பண்ண அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு வால்வு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். வணக்கங்க சார். நான் வந்து ஸ்ரீலேகா கிரின்னு. எங்கள் நேட்டிவ் வந்து இங்கே திருச்சி திருவானைக்காவலில் இருக்கோம். மொபிடெக் பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2013 ஒரு விராலிமலையில் ஒரு ஃபார்ம் வாங்கிருச்சு. அப்போ அவங்களோட ஃபஸ்ட்டு இனோவேஷன் வந்து செல்ஃபோன் பேஸ்டு மோட்டர் ஆன் பண்ணுறது. ஸோ 2013 நாங்கள் வந்து திருச்சியிலேருந்து செல்ஃபோனில் ஒரு மிஸ்டு கால் விடுவோம், எங்களுக்கு விராலிமலை ஃபார்மில் இருக்கிற மோட்டர் ஆன் ஆகிடும். நாங்கள் இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணி அதை அவங்களுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். அது அப்படியே பெயிண்ட் இருந்தது. அப்புறம் இப்போ தான் இந்த ரீசெண்டாக வந்து இந்த ஃபார்ம் வாங்கினோம். இதோட எக்ஸ்டெண்ட் பார்த்திங்கன்னா 22 ஏக்கர்ஸு. நாங்கள் வந்து இனிஷியலாக ஒரு 5 ஏக்கர்ஸ் மட்டும்தான் பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து மானாவாரி லேண்டு, கொஞ்சம் வாட்டர் ஸ்கேசிட்டி இருக்கிற இடம் தான். ஸோ எங்களுக்கு அங்கே திருவானைக்காவல் ஆல்ரெடி நாங்கள் மாடு எல்லாமே வச்சுட்டுருக்கோம். ஸோ அங்கே பார்க்கறது கஷ்டமாக இருக்கிறதுனால இங்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 ஏக்கர் மட்டும் தான் பண்ணலான்னு பண்ணோம். அப்புறம் மொபிடெக்கு எதாச்சும் ஒரு வாட்டி கால் பண்ணோம், இந்த மாதிரி மோட்டரை மட்டும் ஆன் ஆஃப் எதாவது பண்ணலாமா, ஆட்டோமேஷன் என்ன இருக்குன்றதுக்காக மொபிடெக்கு கூப்பிட்டு பேசினோம். அவங்க வந்து லோக்கலில் வந்து அவங்களோட டீலர் மிஸ்டர் சுரேஷ்ன்னு இருக்கிறவங்க, ஃபார்ச்சுனேட்லி எங்கள் ஃபார்ம்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் தான் அவர் இருக்கார். ஸோ அவர் நேரில் வந்து மீட் பண்ணி என்ன மாதிரி ஆட்டோமேஷன்லாம் இப்போ ரீசெண்டாக டெவலப் பண்ணியிருக்காங்க மொபிடெக்லேருந்து எல்லாமே எங்களுக்கு, எனக்கும் எங்கள் சாருக்கும் எல்லாமே இன்ட்ரடக்ஷன் எல்லாம் கொடுத்தாரு. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ வந்து ஒரு மோர் தென் ஒரு 15 ஏக்கர்ஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாமே நிறையா டிம்பர் ட்ரீஸ் பிளான் பண்ணுறது, ஏன்னா வாட்டர் கன்சர்வேஷன் தான் மெயின் பாயிண்ட்டு. ஸோ ட்ரிப்பும் ஆட்டோமேஷனும் இருக்கிறதுனால வாட்டர் வேஸ்ட் பண்ணாமல் 5 ஏக்கர்ஸில் பண்ணுற இதை வந்து நாங்கள் ஒரு 15 ஏக்கர்ஸ் பண்ணலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் வந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் லேண்டில் வந்து 2 போர் இருக்குது. ஒன்று 5 HP, இன்னொன்று 7.5 HP. ஸோ ரெண்டுமே நாங்கள் இப்போ ஆட்டோமேஷன் பண்ணதுனால ஒரு ஸ்பெசிஃபிக் டைமுக்கு வந்து இங்கே ரிங்வெல் நாங்கள் ஒரு 2.5 lakhs லிட்டர் ரிங்வெல் போட்டிருக்கோம். 2 போரில் இருக்கிற தண்ணி ரெண்டுமே வந்து இங்கே தொட்டிக்கு வந்துடும். இங்கேருந்து எங்களுக்கு ஒவ்வொரு வால்வும் ஒரு 150 பிளான்ஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்தே ஒரு டைமர் செட் பண்ணி 5 மினிட்ஸ் பாஞ்சா, இப்போ இனிஷியலாக நாங்கள் சின்ன கிராப்புன்றதுனால 5 மினிட்ஸில் என்னால் 150 கிராப்ஸ்க்கு தண்ணி ஈஸியாக விட முடியறது. நாங்கள் ஃபுல்லாக ஆர்கானிக் ஃபார்மிங் தான் பண்ணுறோம். எங்களுக்கு அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் உண்டு மாடலாக இருக்கிறதுனால. இந்த மாதிரி ஆட்டோமேஷன் போய் ட்ரிப்பு போகிறதுல என்ன பேசிக் அட்வான்டேஜ்னா 5 ஏக்கர்ஸில் பண்ண வேண்டியது வந்து இப்போ நாங்கள் 15 ஏக்கர்ஸ் வரைக்கும் பண்ணுறோம். பார்த்தீங்களே தெரியும், கடலை போட்டு எடுத்துருக்கோம், சோளம் போட்டிருக்கோம், உளுந்து போட்டிருக்கோம். இப்போ நிறையா ட்ரீ பிளான்டேஷன்ஸ்லாமும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேஷன் போகிறதுல மெயின் இது என்னன்னாக்கா லிமிட்டெட் வாட்டர் ரிசோர்ஸஸை வந்து மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. ஏர்ன்ற யூனிட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். மொபைல் கூட ஏர்ன்ற யூனிட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதான் மாஸ்டர் கண்ட்ரோலர் சொல்லுவோம். இந்த மாஸ்டர் கண்ட்ரோலர் வந்து 10 மோட்டர் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்கண்ணா. இரிகேஷன் மோட்டர் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். போர் மோட்டர் ஆட் பண்ணிவிட்டு போர் மோட்டர்லேருந்து ஒரு நம்ம சம்பு தொட்டி கொண்டு வர முடியும். 3 போர்வெல் மோட்டரும் இந்த சம்பு தொட்டிக்கு வருது. இந்த சம்பு தொட்டி பார்த்திங்க அப்படின்னா 17 அடி ஹைட்டு. இந்த 17 அடி ஹைட்டில் வந்து வச்சுருக்கோம். இந்த ஒரு சம்பு தொட்டியிலேருந்து உங்களுக்கு 20 ஏக்கர் தண்ணி பாய்ச்சிரும். 20 ஏக்கர் தண்ணி பாய்ச்சது பார்த்திங்கன்னா மொத்தம் 30 கேட்வால் இங்கே வச்சுருக்கிறோம். சரிங்களா? 30 கேட்வாலுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், எல்லாமே ட்ரீ கிராப்புங்கிறதுனால போதுமானதாக இருக்குது. ஒவ்வொரு இதுலேயுமே மோட்டர் வந்து டைம் ப்ரோக்ராம் பண்ணிக்கிறோம். ஒரு வால்வுக்கு 10 நிமிஷம் தான் டைம் செட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ 30 வால்வுமே டெய்லியுமே 20 ஏக்கருமே நாங்கள் தண்ணி கொடுத்துட்றோம். இந்த இருக்க எல்லா காட்டுக்குமே 20 ஏக்கர் தண்ணி கொடுத்துட்றோம். இந்த வாட்டர் லெவல் இங்கே வந்து நாங்கள் வாட்டர் லெவல் சென்சார்னு ஒன்று ஆன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வாட்டர் லெவல் சென்சாருடைய ஆப்ஷன் என்ன அப்படின்னா 17 அடி தொட்டி தண்ணி ரொம்பறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய என்ன லெவல் செட் பண்ணி வச்சுக்கோம், 17 அடி செட் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த லெவல் வந்தோடனே 3 மோட்டருமே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதுக்கு தான் இந்த வாட்டர் லெவல் சென்சார் வச்சுருக்கிறோம். ஸோ அந்த லெவல் தண்ணி வர்றதுக்கும் வெளியே போகிற தண்ணிக்கு ஈக்குவலாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் சார். நம்ம அந்த இடத்துல எந்த வேலையுமே பெருசாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாமே ஃபுல் ஆட்டோமேஷனாக பண்ணிடுறோம் நாங்கள். வாட்டர் லெவல் சென்சார் இல்லாமல் ப்ரெஷர் சென்சார்னு ஒன்று வச்சுருக்கோம். அது வந்து மோட்ரு சேஃப்டிக்காக வேண்டி எவ்வளோ கேஜி ப்ரெஷர் போகுதுங்கிறத நம்ம மொபைல் ஆப்லேயே பார்த்துக்க முடியும். சப்போஸ் 1 kg ப்ரெஷர் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிறோம், 1.5 kg ப்ரெஷர் போகுது அப்படின்னா நம்ம செட் பண்ணி வச்சுருக்க ப்ரெஷரை விட அதிகமாக போகும்போது மோட்ரு வந்து ஆஃப் பண்ணி விட்டுடும். ஸோ அந்த ஆப்ஷனுமே இதில் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபார்மில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சார் வந்து வால்வு ஆப்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு டெஸ்டிங் எப்படி பண்ணுறது என்னன்னு சொல்லி கொடுக்குறோம். அதுக்காக நம்ம ட்ரையல் பண்ணுறோம் சார். இப்போ வால்வு ஆன் பண்ணுங்க சார். இப்போ இந்த சம்பு மோட்டர் வந்து இந்த டச் இருக்குல்ல சார், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா மேனுவல் இரிகேஷன் வால்வு நம்ம ஆட் பண்ணிவிட்டு எந்த வால்வு தண்ணி பாய்ச்சணுங்கிற முடிவு பண்ண போகிறோம். இரிகேஷன் வால்வு டச் பண்ணிவிட்டு வால்வு நம்பர் எந்தெந்த வால்வு தண்ணி பாய்ச்சணும் இதை டச் பண்ணுங்களேன். வால்வு வந்து 1 2 வால்வு ஓகே சார் ஆட் கொடுத்துட்டீங்க. ஸோ இப்போ வந்து எவ்வளோ நேரம் ஓடணும்? 5 மினிட் ஓகே கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே
5 நிமிஷம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வால்வு போகிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கோம் சார். சவுண்டு வந்துருச்சு. ஓகே, இப்போ எந்த வால்வு நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த 2 வால்வும் ஆன் ஆயிடுச்சு. ஸோ 1 2 வால்வு செட் பண்ணியிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் டைம் செட் பண்ணியிருக்கிறோம். மோட்ரு ஆன் ஆயிடுச்சு. ஃபியூ செகண்ட்ஸ் சார், அடுத்த வால்வு ஆன் பண்ண அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு வால்வு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ட்ரீஸ்க்கு வந்து இந்த அளவுக்கு ஃப்ளோவில் தண்ணி போயிட்டுருக்கு சார். சமயம் ஒரு 300 கிராப்புக்கு போயிட்டு இருக்கு. 300 கிராப்புக்குமே இந்த அளவுக்கு தண்ணி ஃப்ளோ போகும். நம்ம திருச்சி ஃபுல்லாகவே ட்ரிப் இரிகேஷன் ப்ளஸ் மொபிடெக் ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ட்ரிப் ஆட்டோமேட்டிக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் திருச்சியில் எங்கே இருந்தாலும் கூப்பிடுங்க. உங்கள் நியர்பையில் எல்லா வில்லேஜ்லையுமே சைட் வச்சுருக்கோம். நீ திருச்சியில் எந்த வில்லேஜ் கேட்டாலுமே சைட் இருக்குது. நேரில் கூட்டிகிட்டு போய் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலோடு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகே சார், தேங்க்யூ.